அன்னைக்கு தப்பிச்சிட்டா, இன்னைக்கு விட்டுறக்கூடாது வேலை. ஆமா சார், அவளை தப்பிக்க விட்டுறக்கூடாது. ஃபாலோ பண்ணுங்க சார். அடடடா, பாவம்பா, இடிச்சிட்டாங்களாமா? டூ வீலர்ல போனா இப்படிதான் யாராவது வந்து இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஒண்ணு பண்றேன், நான் உங்களை கார்ல டிராப் பண்றேன். என்ன பாக்குறீங்க? கார்ல ஏறுங்க. என்ன முழிக்கிற? உன் வண்டி சாவியும் போனும் என்கிட்ட இருக்கு. மரியாதையா கார்ல ஏறு. ஏய், ஏறு போ. ஆலயம் மூஜியம். எதுக்காக என்ன கார்ல கூட்டிட்டு போறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை இறக்கி விடுங்க. எந்த தப்பும் பண்ணாம ஏன் எங்களை பார்த்து ஓடி ஒளியிற? நீ ஓடி ஒளியாம இருந்தாலாவது எங்களுக்கு உன்னை பார்த்து சந்தேகம் வந்திருக்க. ஏய், இங்க பாரு, ஒழுங்கா நீ செஞ்சதை ஒத்துக்க. நான் எதுவும் செய்யல, என்ன விட்டுருங்க. இங்க பாரு, நீ உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வேலுதான் கூப்பிடுறான். சொல்லு வேலு. சக்தி, தேனண்ணி சாப்பிட்ட பிரசாதத்துல விஷத்தை கலந்த சண்பகத்தை புடிச்சிட்டோம். தேனண்ணி அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு நான் அனுப்புற லொகேஷன் உடனே வந்துரு. சரி வேலு, நான் உடனே வந்துடுறேன். வேலை சார், இது என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ். ரொம்ப பாதுகாப்பான இடம். ஒரு ஈ காக்கா கூட உள்ள நுழைய முடியாது. இவளை இங்கேயே அடைச்சு வைப்போம். மேடம், என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அடிச்சி இறங்கி வா, இறங்கி வான்னு. என்ன பாக்குற? நீ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. வா. ஏய், என்ன அதான் சொல்றாருல, நான் முழிக்கிற. வா, உள்ள போன. என்ன பாக்குற? ஓ, உள்ள. ஏன் சார் என்ன இங்க கொண்டு வந்திருக்கீங்க? உள்ள போ சொல்றேன். நான் வரமாட்டேன் சார். நீயே உள்ள போறியா இல்ல உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவா? ஏன் சார் இப்படி சொல்றீங்க? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு அம்மாவை ஆர்த்தி எடுத்து கூட்டு போவாங்களா? பாவில. ஏய்,
மரியாதையா உள்ள போயிடு. இல்ல அவ்வளவுதான். ஓ என்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. வேலு, உள்ள போன்றல. ஏய், நீ தானடி பிரசாதத்துல விஷம் கலந்த? உன்ன ஏமா என்ன அடிக்கிறீங்க? நான் ஒன்னும் விஷம் கலக்கல. அப்படின்னா எதுக்குடி என்ன பார்த்து ஓடுன நீ? வேலு, சந்தேகமே இல்லடா, இவதான் பிரசாதத்துல விஷம் கலந்திருப்பா. சரி, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம். உள்ள போ. நான் வரமாட்டேன். நான் உள்ள வரல. என்னது, வர மாட்டியா? ஓடி ஓ ஓன்னு சொல்லல. நீ என்ன கொண்டு இருந்தா கூட பரவாயில்ல. என் வயித்துல இருக்கிற குழந்தை என்னடி பாவம் பண்ணுச்சு? உன்ன ஓடி. எழுந்து போங்க உள்ள. ஏய், என்னடி? சொல்லுடி. ஏய், உண்மையை சொல்லுங்கறல்ல. ஏய், ஒழுங்கு மரியாதையா எங்க கிட்ட உண்மையா சொல்லிடு. இல்லன்னு வெச்சுக்கோ, ஜென்மத்துக்கு இந்த வீட்டை விட்டு நீ போக முடியாது. பாத்துக்க. ஏய், எதுக்காக அண்ணி சாப்பிட்ட பிரசாதத்துல நீ விஷத்தை கலந்த? சொல்லு. நான் ஒன்னும் விஷத்தை கலக்கல. எதை வச்சு நான் விஷத்தை கலந்தேன்னு சொல்றீங்க? ஏய், குருக்கள் கொடுத்த பிரசாதத்தை நான் தான் வச்சிருந்தேன். அப்ப நீதான் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருந்த. அப்ப நீதானே விஷத்தை கலந்துருக்கணும். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா நான் தான் கலந்து இருக்கணுமா? நான் கலக்கல. ஏய் ஏய், இங்க பாரு. உனக்கும் எனக்கும் எந்த முன் விரோதமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீயா வந்து பிரசாதத்துல விஷத்தை கலக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப உன்னை யாரோ இத செய்ய சொல்லிருக்காங்க. நீ அதை செஞ்சிருக்க. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா பிரசாதத்துல விஷத்தை கலக்க சொன்னது யாருன்னு சொல்லிடு. இல்ல சொல்லுடி. சொல்லுடின்றல. என்ன யாருமே கலக்க சொல்லல. அப்போ நீயே விஷம் கலந்தியா? நான் எதுக்குங்க விஷத்தை கலக்கணும்? எனக்கு உங்களை யாருமே தெரியாது. அப்ப யாரோ ஒருத்தர் சொல்லிதான் நீ விஷத்தை கலந்திருக்க. சொல்லு, யாருன்னு சொல்லு. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. முதல்ல என்ன விடுங்க. ஏய், உட்காருடி. எங்க ஓட பாக்குற? இங்க பாரு, நீ உண்மையை சொல்லாம உன்னை இங்க இருந்து விட மாட்டோம். ஒழுங்கு மரியாதையா விஷம் கலக்க சொன்னது யாருன்னு சொல்லு. ஏய், இத பாரு, நீ யாரோ சொல்லிதான் விஷத்தை கலந்திருக்க. யாரு விஷம் கலக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டனா உனக்கு பிரச்சனை இல்ல. நீ அவங்க யாருன்னு சொல்லாம போனா அப்புறம் நீ மாட்டிப்ப. மரியாதையா சொல்லு. சொல்லுடி.